ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்சட் வெஜிடபிள்ஸ் சூப் ஃபார் பேபிஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். மிக்சட் வெஜிடபிள் எல்லாமே நீங்கள் எதுலாம் தேவையோ போட்டுக்கலாம். தென் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் அயன் சத்து இருக்குது. அதனால் நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அயன் சத்து நிறையவே இருக்கும். தென் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய வேண்டாம், சளி பிடிக்கும். 2 பூண்டு, 2 நல்ல மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம், தென் 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம எடுத்து இதை வச்சு நம்ம சூப் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 300 mlக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி லைட்டாக கொதிக்கணும். ஓரளவு கொதித்ததும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே நீங்கள் பட்டாணி, வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் ப்ரெக்னென்ட் உமன், தென் மதர் மில்க் ஃபீட் பண்ணக்கூடியவங்களும் குடிக்கலாம். தென் இது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஜீரகம், நல்ல மிளகு, பூண்டு இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை மஞ்சள் தூள், நல்ல மிளகு இதெல்லாம் சேர்க்குறப்ப இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போடுங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு கல் உப்பு போட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு ரொம்ப உப்பு போட்டு கொடுக்க வேண்டாம். இதை லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதும் இதை நம்ம ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓரளவு கொதித்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வெஜிடபிள் சூப் குழந்தைகளுக்கு ரொம்பவே சத்து கொடுக்கும். சம்மர் டைம்ஸில் நீங்கள் நார்மலாக ஹாட் வாட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சூப் கொடுக்கலாம். இல்லைன்னா அடிக்கடி ஜீரா வாட்டர் கூட கொடுக்கலாம். 5 விசில் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு போனதும் குக்கரில் மூடி ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், வெஜிடபிள் நல்லாவே பாயில் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இதை கொஞ்சமாக மசித்து எடுத்துக்கோங்க. தென் இதில் உள்ள அந்த வாட்டர் கண்டென்ட்டில் அந்த ஜூஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவலில் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு அது ஒத்துக்கிடுச்சுன்னா நம்ம கண்டினியூஸாகவே கொடுக்கலாம். ஸோ 6 மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சூப்போட வாட்டர் லெவலை மட்டும் நீங்கள் கொடுங்க. இது டாக்டர் எல்லாமே சொல்கிறது தான். நீங்கள் சில வீட்டில் பாப்பாவுக்கு அன்னப்பிரசனம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் கொடுப்பாங்க. என் பாப்பாவுக்கு நான் இந்த மிக்சட் வெஜிடபிள் சூப் கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம நார்மலாக வெளியே ரெடிமேடாக உள்ள செர்லாக் இந்த மாதிரி கொடுக்கும்போது சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி நம்மளே வீட்டில் தயார் செய்து சூப்லாம் கொடுக்கலாம். தென் இதில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட உங்கள் பாப்பா ரைஸ் சாப்பிடுவாங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வாட்டருக்கு பதிலாக அந்த சூப்பில் உள்ள வாட்டரை இதில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேபிக்கு கொடுக்குறனால உங்கள் பாப்பா ரைஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 7 மந்த் இல்லைன்னா 8 மந்த்லேருந்து இதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், நமக்கு சூப் லிக்யூடாகவும் ரெடி ஆகிடுச்சு, சாலிட் ஃபுட்டாகவும் குழந்தைங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இந்த ரெசிபியை ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டரோட அட்வைஸ் படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்குமே நீங்கள் கொடுங்க. தென் ப்ரெக்னென்ட் உமனும் இதை குடிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.